நம்ம தமிழ் சினிமாவில் 2022 ரிலீஸ் ஆனதுலேயே இந்த படங்கள் தான் டாப் 10ல் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 10 படத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கௌதம் மேனன் மூவினாவே பொதுவாக லவ் சீன்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாமே போய் கௌதம் மேனனுக்கு உண்மையிலுமே ராவான கேங்ஸ்டர் படமும் எடுக்க தெரியும் அப்படின்றத இந்த படம் மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் உண்மையிலுமே சிம்பு தான் நடிச்சாரா அப்படின்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துப்பாரு இந்த படத்தில். ஆனால் இந்த படத்துக்கு ஒரே ஒரு குறை என்னன்னா ஏ கிளாஸ் ஆடியன்ஸ் மட்டும்தான் அந்த படத்தை கொண்டாடினாங்க. பிஎன்சியில் இந்த படம் சரியாக போகல. ஏன்னா படம் ரொம்ப லென்த் அதிகமானதுனால கண்டிப்பாக இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணது தான் சொல்லும். இந்த வருஷம் ரிலீஸ் ஆனதில் இந்த படத்தோட இன்டர்வலும் ஒரு பெஸ்ட் இன்டர்வல் அப்படின்ற அளவுக்கு இந்த படம் பேர் வாங்கி கொடுத்துச்சு. இந்த படத்தோட மிக பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா நம்ம தலைவர் ஏ ரகுமான் அவர்களோட மியூசிக் தான். என்னைக்குமே இவரோட இசை சலிச்சது கிடையாது. ஒரு வார்னிங், நீங்கள் லவ் பிரேக்கப் ஆனவங்க அண்ட் 90s கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த படம் உங்களை அள வைக்கும். ஆல்ரெடி இந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த படத்தை பார்த்த ஒட்டி அவங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணாங்க அப்படின்றது. ஸோ அதனால தான் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்க போகிறதா இருந்தால் மனசை கல்லாக்கிக்கிட்டு பாருங்கள். ஏன்னா ரொம்பவே அள வச்சிரும் இந்த படம். நானுமே இந்த படத்தை பார்த்து ஃபீல் பண்ணவும் தான், ஏன்னா என்னுடைய காதலும் பிரேக்கப்பில் தான் முடிஞ்சு. ஸோ என் கதையை விடுங்க, இப்போ இந்த படத்தை பற்றின தகவலை பேசலாம். 90களின் இறுதிகளில் பள்ளி பருவம் படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் காதல் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு அழகானதுன்னும் ஆபத்தானது அப்படின்னு தெரியும். நான் ஏன் ஆபத்துன்னு சொல்கிறேன்னா, அந்த காலத்துலலாம் வந்துட்டு அந்த 90ஸ்ல வந்துட்டு லவ் அப்படின்றதுக்கெல்லாம் வந்துட்டு பேரண்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாங்க, பிரித்து விட்டுருவாங்க. ஸோ அந்த டைமில் லவ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் காதல் அப்படின்றது ஒன்று சேர்றதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சவாலை சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு. அப்படிப்பட்ட அந்த 90s கிட்ட இருக்கிறவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு காதல் கதையை தான் ரொம்பவே அழகாக ஸ்க்ரீன் பிளே பண்ணி காமிச்சிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஹீரோவும் ஹீரோயினும் பெரிய அளவில் படம் நடிக்கிறானாலுமே இந்த படம் மூலமா கண்டிப்பா ஒரு பயங்கரமான நடிப்பை தான் வெளிப்படுத்தி இருந்தாங்க. ஏன்னா ரொம்பவே அழகா இருந்துச்சு பார்க்க. ஹீரோ ஹீரோயினை தாண்டி யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுன்னா நம்ம சைனீஸ் தான். ஏன்னா அவரோட நடிப்புன்றது அவர் வர்ற சீன்கெல்லாமே சிரிப்பு கேரண்டின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்துல எனக்கு ரொம்பவே என்ன பெருசா பாதிச்ச சீன் அப்படின்றது எதுன்னா எல்லாருமே 90ஸ்க்கே கூட்டு போயிடுச்சுன்னு அந்த படம் சொல்லணும் கண்டிப்பா. ஸோ மனசை கல்லாக்கிக்கிட்டு பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ரொம்ப அள வச்சிரும். நம்ம பிரதீப் ரங்கநாதனா சாதாரணமாக நினச்சவங்களுக்குலாம் ஏறி சம்பவம் செஞ்சுட்டாருன்னு தான் சொல்லணும். 2K கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி என்னால் படம் எடுக்க முடியும் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணியிருக்காரு நம்ம பிரதீப் அவர்கள். எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு காதல் பண்ணாமல் காதலில் நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத இந்த படம் ப்ரூஃப் பண்ணியிருக்கு. எல்லாரும் நம்ம லவ் பண்றவங்க நமக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம லவ் பண்றவங்களுக்கு நாம உண்மையா இருக்கணும்னு யாருமே நினைக்கிறது இல்ல. அதுதான் பிரச்சனை. மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் தான். ஏன்னா பல யுவன்லாம் நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற நம்பிக்கையை உடைச்சு திரும்பவும் ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. யோகி பாபு நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சு தான் பார்த்துருக்கீங்க, அழ வச்சு பார்த்துருக்கீங்களா? அதுவும் மனசு நோக்கிற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டாரு நம்மள எல்லாத்தையுமே. ஷேப்னே தெரியலடா, எல்லாருக்கும் வயித்துல தான் தொப்பா இருக்கும். உடுகு போட்டா யாமச்சா மூஞ்சி ஃபுல்லா தொப்பி ஆகுது. 4 பேர் என்ன கலாச்சி சிரிக்க வச்ச அதில் அவங்களுக்கு என்ன சந்தோஷமோ என்ன கெத்தோ இல்லை, நம்ம தான் பெரிய காமெடின்னு நினச்சிக்கிறானுங்களோ தெரியல. ஆனால் நான் என்ன நினைப்பேன்னு அவங்களுக்கு தெரியல. லொக்கேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் கிராஃபிக்ஸ் எல்லாம் வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் அந்த படத்துக்கு. என்னதான் ஒரு ஹீரோ படத்தில் ஃபர்ஸ்ட் படத்தில் இன்ட்ரோ ஆனாலும் அவரோட நடிப்புன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும்னு தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் பிரதீப் ரங்கநாதன் அது எல்லாத்தையுமே உடைச்சிருக்காரு, பயங்கரமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. பார்த்ததுலே ஒரு மாதிரி ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்லப்படுற மூவினா கண்டிப்பாக இந்த படத்தை நான் சொல்லுவேன். அசோக் செல்வன் இதில் 3 கேரக்டராக நடிச்சிருக்காரு. 3 கேரக்டருமே பார்க்கும்போது 3 படம் பார்த்த ஃபீல் நம்ம கண்டிப்பாக கொடுக்கும். நம்ம லைஃப்பில் எதுலையாவது ஒரு விஷயத்தில் நம்ம கண்டிப்பாக சிக்கிட்டு இருப்போம். அதுலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு நம்ம நினச்சோமா கண்டிப்பாக அந்த படத்தை ஒரு டைம் பார்த்தா அதுக்கான ஆறுதல் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக்சுவலாக இது ஒரு ட்ராவலிங் ஸ்டோரி. இதில் தான் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை தூவி எடுத்திருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. அசோக் செல்வனோட நடிப்பு பயங்கரமாக இருந்துச்சு இந்த படத்தில். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த 3 ஹீரோயின்ஸுமே வேற லெவல் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவும் நல்ல படம், பாருங்க. உங்க முன்னாடி நிக்க தகுதியே இல்லாத நாங்க விக்ரம் பிரபுவோட கெரியரே காலி அப்படின்ற டைமில் தான் விக்ரம் பிரபு இந்த மாதிரியான ஒரு தேவையான கம்பேக் கொடுத்துருக்காரு.
15 வருஷம் கஷ்டப்பட்டு வேலை ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ திடீர்னு போகணுன்னா எப்படி ஆகும்? போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூலில் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு நடிப்பை தான் வெளிப்படுத்தியிருந்தாரு நம்ம லால் சார் அவர்கள். போலீஸ் ஆகிறதுக்கு ஒரு மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்றத இந்த படம் கண்டிப்பாக கண்ணில் காமிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். லால் சார் அவர்கள் ஒரு நேர்மையான அதிகாரியாக மிரட்டினாக்கா நம்ம MS பாஸ்கர் அவர்கள் அதிகாரத்தை இழந்து நிற்கிற ஒரு மனுஷனா நம்மள எல்லாருமே சோகப்பட வச்சிருப்பாரு. நிச்சயமா ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் தான் இதுவும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீ கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் காக்கி சட்டையே போட முடியாது. இந்த பிஆர்எஸ்க்குன்னு ஒரு பொது புத்தி கிடையாதா சார்? உங்களால் அந்த ஸ்குவாட் இந்த படம் ரிலீஸ் ஆக போகிற டைமில் ப்ரொமோஷன்ஸ் லெவலே ரொம்ப கம்மியாக தான் பண்ணாங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக எந்த ஒரு படம் நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்த படம் கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஆனால் இந்த படம் எதிர்பார்க்காத டைமில் வந்து நல்ல வெற்றியை கொடுத்துருக்கு. ஒரு சிம்பிளான ஸ்டோரியை ஒரு ஸ்க்ரீன் பிளே மூலமாக ரொம்பவே அழகாக காமிக்க முடியும் அப்படின்றதுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு உதாரணம். இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் என்னன்னா சோபனா கேரக்டர், அதாவது நித்யா மேனன் நடித்த அந்த கேரக்டர்ன்றது பெரிய அளவில் இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு. இந்த மாதிரியான ஒரு கேரிங் பர்சன் நம்ம லைஃப்பில் இல்லையே அப்படின்றத கண்டிப்பாக அந்த படம் என்னையுமே ஏங்க வச்சுச்சு. என்னதான் அந்த படத்துல ஒரு முரட்டத்தனமான அப்பாவா வந்திருந்தாலும் பிரகாஷ் ராஜ் அவர்கள் இன்ட்ரோவுக்கு முன்னாடி வர்ற சீன் இருக்கு பாத்தீங்களா, ஒரு இயலாமை அப்படின்றத கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சிருப்பாரு. இந்த சீன் தான் என்னோட ஃபேவரட் சீன் படத்துல வர்றதுலேயே எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த காட்சி. அந்த ஆள் என்கிட்ட மன்னிப்புன்னு கேட்ட உடனே என்னோட 10 வருஷம் கோபம் அர்த்தம் இல்லாம தோணுச்சு. தனுஷை விடுங்க, தனுஷ் நடிக்கிற எல்லா படத்துலையும் தான் ஒரு சிறந்த நடிகர் அப்படின்ற ஒரு அடையாளத்தை பதிச்சுட்டு போயிடுறாரு. ஆனால் இந்த படம் அனிருத் இல்லைன்னா சத்தியமா இல்லைன்னு தான் சொல்லணும். நம்ம கார்த்தியை எந்த ஒரு நடிகரோடையும் ஒப்பிட்டு சொல்லக்கூடாத அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு இந்த படத்துல. அது மட்டும் இல்லாம அவர் நடிக்கிற எல்லா கதையிலுமே ஆகட்டும் அவருக்கு போட்டி அவர் தான் அப்படின்றத ஒரு படத்துலையும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. சாதாரணமா ஒரு 10 ரூபாய் கொடுத்து தண்ணி ஒரு பாட்டில் நம்ம வாங்கி குடிக்கிறோம் அப்படின்றது மட்டும்தான் நமக்கு தெரியுது. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய அரசியல் என்னன்றத, தண்ணீர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு அரசியல் மயம் ஆயிட்டு இருக்கு அப்படின்றதையும், தண்ணி மூலமா என்னென்ன பிரச்சனைகளை நம்ம சந்திக்க போறோம் அப்படின்றதையும் கண்டிப்பா இந்த படம் மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த படத்துக்கு பாட்டுங்க அவ்வளவு முக்கியத்துவம் தரலனாலுமே பிஜிஎம்க்கு பயங்கர ஃபயரா போட்டு கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். குறிப்பா இன்டர்வல்ல நடக்கிற ஃபைட் சீனுக்கு பயங்கரமா பிஜிஎம் போட்டிருப்பாரு. நல்ல கதையம்சம் கொண்ட திரைப்படங்களை தமிழ் சினிமா ரசிகர்கள் என்னைக்குமே கைவிட்டதில்லை அப்படின்றதுக்கு இந்த படம் கண்டிப்பா ஒரு எடுத்துக்காட்டு. இந்த ஃபோட்டோவில் தெரிகிற 3 படங்களில் மேலே தெரிகிற இந்த 2 படங்கள் வந்துட்டு ஓரளவுக்கு அட்வென்ச்சரஸாகவும் கதைக்கு முக்கியத்துவம் இல்லாமல் மேக்கிங்க்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருப்பாங்க. கீழே உள்ள KGF படம் மட்டும் மேக்கிங்காகட்டும் கதையாகட்டும் ரெண்டுமே நல்லா இருக்கும் இந்த படத்தில். அது இந்த படங்கள் எல்லாமே 1000 கோடி வசூல் பண்ணி இந்தியா லெவலில் முதல் இடத்துல இருக்கிற படங்கள். தமிழ் சினிமாவால் இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுக்க முடியாதா அப்படின்னு மற்றவனுங்க எல்லாமே சொல்கிற அளவுக்கு நம்ம தமிழ் சினிமா மோசமாக இருந்துச்சு. அப்படி மோசமாக இருக்கிற நம்ம தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்துறதுக்கு 2 பேர் வந்தாங்க. கரெக்டான ஒரு டைமில் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு தேவையான ஒரு கம்பேக்கை உலகநாயகன் மூலமாக கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். இத்தனை வருஷம் தமிழ் சினிமாலேயே இப்படி ஒரு கேமியோ ரோல் சத்தியமாக சூர்யாவை தவிர வேறு யாருமே பண்ண முடியாது. நான் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சீன் வந்த உடனே தேட்டரே சும்மா அலர்ந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபயராக இருந்துச்சு இந்த சீன். ரோலிக்ஸ்க்கு அப்புறம் என்னை இன்னொரு கேரக்டர் எது இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சுன்னா விஜய் சேதுபதி நடித்த சந்தானம் கேரக்டர் தான். இந்த கேரக்டருக்காக விஜய் சேதுபதி அவர்கள் 120 நாள் ட்ரைனிங் எடுத்து தன்னுடைய நடை உடை பாவனை எல்லாம் மாற்றி இந்த படத்துக்காக ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு. நம்ம ஃபகத் ஃபாசில் அமர் கேரக்டருக்கு நம்ம ஃபகத்தை தவிர வேற யாருமே செட் ஆயிருக்க மாட்டாங்க. ஏன்னா கண்ணிலே ஏறி செஞ்சுட்டு போயிருப்பாப்ல. பெரிய பில்டப் எல்லாம் தேவையில்லைனாலுமே அந்த அளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். சார் உங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவோம். இதுக்கு இன்னொரு தடவை சொல்கிறேன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்லை. இந்த விக்ரம் படம் எப்பயுமே நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம்னு நான் எப்பயுமே சொல்லுவேன்.
ஆண்டுகால தமிழ் சினிமா வரலாற்றில் இந்த ஒரு படம் பெருமை மிகு படைப்புன்னே சொல்லலாம். ஏன்னா 70 வருஷமாக அந்த படத்தை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி மணிரத்னம் அவர்கள் தான் அந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. இந்த படத்தை புக்காக படிச்சிங்கன்னா உங்களுக்கு 5 பார்ட்டாக கிடைக்கும். ஆனால் அந்த புக்கில் இருக்கிறத தான் இவங்க மாற்றி கதைக்கு எந்தெந்த இடத்துல முக்கியமாக இருக்கோ அதை மட்டும் சுருக்கி 2 பார்ட்டாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்தை பற்றி புரியாத சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு மகா மட்டமான படம்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் இன்னொரு 4-5 வாட்டி இந்த படத்தை பார்த்து எப்படி எடுத்திருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கணும். இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மானை தவிர மிச்சம் யாருமே சரி வர மாட்டாங்க அப்படின்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இந்த படத்தில் உண்மையிலுமே படமாக எடுத்திருக்காங்களா இல்லை ஒரு விவசாயியோட வாழ்க்கையை அப்படியே அவர் பின்னாடியே தொடர்ந்து கேமரா வச்சு பதிவு பண்ணாங்களான்றது தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு யதார்த்தமாக இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. கவரும் கட்டையும் கொண்டு வந்தீங்களா? கைத்தி ஏறி இருக்கு. ஏய், நான் ஈபிகாரன் இல்லப்பா, போலீஸே. என்னதே? இந்த படத்தெல்லாம் ஆஸ்கர் அவார்டுக்கு அனுப்புனாக்கா கண்டிப்பாக ஆஸ்கர் அவார்டு 10 கூட தட்டிட்டு வரும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு உலக அரசியல் இருக்குது இந்த படத்தில். வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சது பழத்துல விதை இருக்காது. அவனுக்கு மாட்டு எப்படி விதை கிடைச்சு? அந்த விதை கண்டுபிடிச்சவனுக்கு ஆம்பளை பிறந்து விதை கொட்டை இல்லாமல் இருந்தா அப்போ தெரியும் அவனுக்கு அறிவு. பெரும்பாலும் இந்த விவசாய நிலங்கள் எல்லாமே எப்படி கைப்பற்றப்படுது, அதாவது அபகரிக்கப்படுதுன்றதை இந்த ஒரு படம் நல்லாவே எடுத்து சொல்லியிருக்கு. நம்ம இருக்கிற தலைமுறையில் விவசாயம் அப்படின்றது நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கணும் அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் குலதெய்வங்களை நம்ம என்னைக்குமே மறந்துடக்கூடாது அப்படின்றதையும் இந்த படமும் எடுத்து சொல்லியிருக்கு. இந்த வருஷமாவது நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டு போன கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்தில் நடித்த நம்ம நலாண்டி தாத்தா இப்போ உயிரோட இல்லை. கண்டிப்பாக அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்தால் அவருக்கு பேரனா பிறக்க ஆசைப்படுறேன். ஒரே ஒரு தேசிய விருதாவது கொடுத்து இந்த படத்தை கௌரவப்படுத்துங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். 2022ஓட பெஸ்ட் 10 மூவிஸ் நம்ம பார்த்தாச்சு. இப்போ அதுக்கடுத்ததான் நம்ம 2023ல் இருக்கோம். நம்ம எல்லாருமே ரொம்பவும் அதிகமாக எதிர்பார்க்குற படங்கள் வரப்போகுது. ஸோ அந்த படங்கள் எல்லாமே முதல் 10 இடத்தை பிடிக்குதா அப்படின்றத நான் 2024ல் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்கிற நல்ல உள்ளங்களுக்கு மிக்க மிக்க நன்றி சொல்லிக்கிட்டு உங்கள் எல்லாருக்குமே இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். உங்கள் குடும்பத்தோட நீங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை.